வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சரியாக நேற்று மாலை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பான அந்த அறிவிப்பானது வெளியாகிறது. பல்வேறு தரப்பினரும் அந்த அறிவிப்பை எதிர்பார்த்தனர், அந்த அறிவிப்பை வரவேற்றனர். ஆனால் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் உடன்படிக்கையை மீறி தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் பேச இருக்கிறோம். உடன்படிக்கையை மீறிய பாகிஸ்தான் எல்லைகளில் தொடரும் பதற்றம். இந்த அமர்வில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அரசியல் மற்றும் பன்னாட்டு உறவுகள் துறை பேராசிரியர் முனைவர் தோசி கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் பாரதி சுப்ராயன் அவர்கள் இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார். JNU பேராசிரியர் ஜே ஜெகநாதன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைப்பின் வாயிலாக நம்முடைய இணைய இருக்கிறார். நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல கர்னல், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். போர் நிறுத்தம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. பல்வேறு நாடுகளும் கூட இந்த நிறுத்தத்தை வரவேற்றாங்க. ஆனாலும் உடன்படிக்கையை மீறி நேற்று இரவே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டது. எல்லைகளில் பதற்றம்லாம் நிலவுச்சு. 5 மாநில எல்லைகளில் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தொடர்ந்து மேற்கொண்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிரிஜா, நான் ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன். முதல்ல உடன்படிக்கை அப்படிங்கிறது தவறான ஒரு சொல். ஓகே, இது ஒரு புரிதல். இதில் ஏகப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ நேற்று 10ஆம் தேதி மத்தியானம் 3:35 இந்த டெவலப்மெண்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த ஹொஸ்டிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள தாக்கிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டேமேஜஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ 3 டிஜிஸும் DGMO DGNO அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மிக மிக தீவிரமான ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த 3:35க்கு இப்போ நம்ம DG நேவல் ஆப்ரேஷன்ஸ் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நான் இங்கே திருப்பி அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். 3:35 மத்தியானத்துக்கு அவங்க DGMO நம்ம DGMOவை கூப்பிட்டு கோஸ்டிலிட்டிஸை நிப்பாட்டிக்கலான்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதனால நம்ம இதை நிப்பாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், தற்போதைக்கு இதை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் யூ பிஹைண்ட் நேற்று அதே 3:35க்கு ஒரு உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவோட ஜனாதிபதி ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி எங்களுடைய முயற்சினால இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், அதாவது உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மற்றும் அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் கூட மார்க்கோ ரூபியோ அவரும் அவங்களோட துணை பிரதமர் JD வான்ஸும் வழிமொழிகிறாங்க. ஆமாம், எங்களுடைய நைட்டெல்லாம் பேசணும் அப்படி இப்படின்னு பேசி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இதில் எனக்கு புரியாத ஒன்று என்னவென்றால், இதில் நமது தேசிய நிலைப்பாடு என்ன? நம்ம இந்த ஒரு ட்வீட் வந்த உடனே, அமெரிக்க ஜனாதிபதியின் ட்வீட் வந்த உடனே பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு ட்வீட் போடுறாரு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அப்புறம் தான் இந்தியா வராங்க. இந்தியா இது வரைக்கும் எதுவுமே சொல்ல. அதுதான் இப்போ பிரச்சனையே. நம்ம தேசியத்தோட நிலைப்பாடு என்ன? நம்ம நான் இப்போ இந்த ட்வீட் வந்ததுக்கு அப்புறம் ஹோஸ்டிலிட்டிஸ் தற்காலிக நிறுத்தம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃபாரின் செக்ரட்டரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வைக்கிறார். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு வேர்டும் முக்கியமான ஒரு இது. அவர் என்ன சொல்கிறாரு? மத்தியானம் 3:35க்கு அவங்க DGMO நம்ம DGMOவை தொடர்பு கொண்டு ஹோஸ்டிலிட்டிஸை நிப்பாட்ட சொல்லி கேட்டுக்கொண்டதனால் நம்ம DGMO அதுக்கு ஒத்துக்கிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது இராணுவம் தயார் நிலையில் உள்ளதுன்னு கிறிஸ்பா ஒன்றை கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. இதில் ஏதாவது ஒரு இடத்துல நமது அரசாங்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் ரோல் என்ன, இதில் அவங்க எப்படி வந்தாங்க உள்ள, அவங்களோட ட்வீட்டின் ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் சொல்லலை. இது இரு நாட்டு பிரச்சனை. இதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் நாட் அவர் வார் அப்படின்னு. அதே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்றாருன்னா, போத் தி கண்ட்ரிஸ் கேன் சார்ட் இட் அவுட் தெம்செல்ஸ். JD வான்ஸ் அப்படி சொல்றாரு. அப்படி இருந்த நிலை மாறி 24 மணி நேரத்தில் ஒரு வோல்டே ஃபேஸே அப்படிம்பாங்க மாறி அவங்க எங்களுடைய இடையூறுனால் 2 நாடுகளும் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பேசுகிற அந்த பாஷை டிப்ளமேட்டிக் இதில் சர்க்கிளில் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இதே வார்த்தையே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசும் பேசாது, டிப்ளமசியில் பேசாது. ஆனால்
அவங்களுடைய ரோல் என்ன இதில் அப்படிங்கிறத நமது அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசினது, நான் அனைத்து ஊடகங்கள்லையும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நமது தேசிய தலைமை மிக தெளிவாக மிக மிக கேலிபரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருந்தது. இப்போ வந்து இந்த ஒரு மத சாயம் பூசப்பட்ட அந்த ஒரு படுகொலைக்கு நம்ம தீவிரவாதத்தின் மேல் தாக்குதல் தொடங்கிய அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது எப்படி நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கட்சி பாகுபாடின்றி நமது எதிர்கட்சி தலைவர்லேருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து ஒற்றுமையாக இந்த அரசாங்கத்துக்கு துணை நின்றார்கள். அதை எல்லாரும் வரவேற்றோம். பொதுமக்களாகிய 150 கோடி மக்களும் வந்து வரவேற்றோம். ஆனால் அந்த முக்கியமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கூட்டப்பட்ட அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அந்த கூட்டம் இப்போ அதை விட முக்கியமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல நமது தேசிய தலைமை ஏன் மௌனமாக இருக்கிறது? இது அமெரிக்காவின் ரோலை நம்ம இன்வைட் பண்ணமா இல்லை பாகிஸ்தான் கூப்பிட்டாங்களா? அதை தெளிவுபடுத்த அவங்க கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? எல்லா மக்களுக்கும் நான் வந்து ஆப்ரேஷனல் ப்ரிப்பேர்ட்னஸ் பற்றியோ இல்லை ஒரு ரகசியத்தை பற்றியோ நான் கேட்கல. நான் கேட்குறது ஒரு பொதுமக்களும் தெரிஞ்சுக்க விரும்புகிறது வந்து நம்ம தேசிய நிலைப்பாடு வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து போருக்கு செல்ல மாட்டோம் அப்படிங்கிறது நம்ம தேசிய நிலைப்பாடு. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வந்து பேசும்போது நாங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை மட்டுமே செய்கிறோம், அவங்க இராணுவ தளங்களை நாங்கள் தாக்கவில்லை, பொதுமக்கள் குடியிருப்பை தாக்கவில்லை, பாகிஸ்தான் இறையாண்மையை நாங்கள் பாதிக்கவில்லை. எங்களுடையது இதில் வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய ஒரு வேர்டை வந்து அவர் எல்லாத்துலேயுமே எல்லா இதுலேயும் பேசுவார், ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படின்ட்டு. இந்த வார்த்தை வந்து எங்கேருந்து அவர் யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 51 ஆஃப் யுனைடெட் நேஷன் சார்ட்டர்லேருந்து பேசுகிறார். இந்த ப்ரொப்போர்ஷனேட்டுங்கிற வார்த்தை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு பின்னாடி வரும்போது யுனைடெட் நேஷன்ஸில் உலக அரங்கில் இந்தியாவை யாருமே அண்டை நாட்டை நீ தாக்குனது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் 51 என்ன சொல்லுதுன்னா அண்டை நாடு எதிரி நாடு தாக்குனா மட்டும்தான் போர் தொடுக்கணும்னு கிடையாது. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் தீவிரவாதிகள் நம்ம மீது ஏதாவது தாக்குதல் தொடுத்தா அதற்கு அண்டை நாடு துணை போவதற்கான எவிடன்ஸ் இருக்கும்போது ஆர்டிகல் 51 யூஸ் பண்ணி செல்ஃப் டிஃபென்ஸில் நம்ம வந்து அண்டை நாட்டு மேலே தாக்குதல் தொடுக்கலான் இருக்கு. அதில் இந்த வேர்டு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, ப்ரொப்போர்ஷனேட்லி அண்ட் நெசசிட்டிங்கிற 2 வார்த்தைகள். இது எப்போ வருது? யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பித்த காலத்தில் இருந்துலாம் கிடையாது. இதுக்கு இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லாவில் பார்த்தீங்கன்னா நிகாராகுவா வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான ஒரு கேஸு, இதுக்கப்புறமா உருகுவே வெர்சஸ் காங்கோன்னு 2 கேஸு. இந்த 2 கேஸு தான் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் கூட வந்து இரு நாட்டுகளுக்கு கூடான போரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறது. இந்த இதை வந்து அந்த சாப்டரில் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் இதை வந்து தெளிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதிரி நாடு வந்து இதை மதிக்கவே இல்லை, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்து சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாலண்டியராக வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிற அமெரிக்கா என்ற நாடு அவங்க வந்து திஸ் இஸ் நாட் அவர் வார், அவங்க வந்து அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லும்போது திடீர்னு மத்தியானம் 10 மணிக்கு 10ஆம் தேதி மத்தியானம் வந்து 3:35 வந்து அவர் வந்து எங்களுடைய 7 நாள் நடக்குது அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்மளால் ஏற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறத எனக்கு புரியலை. இதில் வந்து அதுக்கு அடுத்த ஒரு வந்து வயலேஷன்ஸ் ஆகுது. அந்த வயலேஷன் ஆகும்போது நமது வெளியுறவு துறை செயலாளர் வந்து நைட்டு 11 மணிக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருங்கிறது இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் சொன்னது there was an understanding between both the DGMOs. இதை நல்லா புரியணும். அவர் தேசிய லெவலில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்தது, புரிந்துணர்வு இருந்தது அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் சொல்கிறது அந்த டிஜிஎம்ஓ நம்ம டிஜிஎம்ஓவை கூப்பிட்டாங்க, அதனால் ஹோஸ்டிலிட்டிஸை நிப்பாட்டியிருக்கோம், தாக்குதலை தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்கோம். இப்போ வயலேஷன் நடந்திருக்கு, அந்த புரிதலை வயலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார். அப்படின்னா இந்த புரிதல் வந்து 2 டிஜிஎம்ஓ லெவலில் மட்டும்தான் நடந்ததா? டிஜிஎம்ஓ அப்படிங்கிறவர் வந்து ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர், லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்க், முக்கியமான ஒரு அதிகாரி. ஒரு நாடு ஒரு போர் என்கிற ஒரு சூழலில் இருக்கும்போது அந்த ஹோஸ்டிலிட்டிஸ் நிப்பாட்ட வேணும் இல்லை கண்டினியூ பண்ண வேணும் அப்படிங்கிறத
தேசிய தலைமை முடிவெடுக்குமா, ஒரு டிஜிஎம்ஓ முடிவெடுப்பாரா? இதில் மூன்றாவது ஒரு நாடு உள்ள வந்து தலையிட்டு இதை பண்றத அந்த நாடு ஜனாதிபதி, அவ்வளோ ஒரு வல்லரசின் ஜனாதிபதி வந்து ட்விட்டரில் போடுறாரு, இணையதளத்தில் போடுறாரு. ஆனால் நம்ம நாட்டில இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல. இது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கை வந்து இன்னைக்கு எழுப்பி விட்டுருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா அரசியல் விமர்சகர் திரு பாரதி அவர்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கர்னல் சொல்லும் பொழுதுமே அதை மென்ஷன் பண்ணாரு. சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது தற்காலிகமானது தானா? இதுக்கான அந்த என்ன சொல்றதுன்னா, பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு போரை வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஏப்ரல் 22 அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா நடந்த இந்த 4 நாட்கள், இந்த 5 நாட்கள் தாக்குதலை முதல்ல நம்ம வந்து போர் அப்படின்னே சொல்லலாமா? இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல ட்ரம்போட ட்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரம்போட ட்வீட்ல ஒரு முந்திரி கொட்டைத்தனம் இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த 2 வார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் நினைக்கிறேன். காமன் சென்ஸ், ஏன்னா போர் வேண்டாம், காமன் சென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா போர் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அந்த 2ம் நமக்கு கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா போர் அப்படிங்கிறது உயிர் பலி அப்படிங்கறத தாண்டி, சொத்துக்கள் சேதம் அப்படிங்கறத தாண்டி பெரும் பொருளாதார பின்னடைவை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த போருக்கு உண்டு. அதனால போர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நமக்கு அந்த 2 தன்மையும் தேவைப்படுது. இப்ப உதாரணத்துக்கு CNN வந்து நம்மளோட ரஃபேல் ஒண்ணு அடிச்சுட்டாங்கிற செய்தி கூட படிச்சேன். CNN சொல்றப்ப ரஃபேல் ஒன்னோட விலை வந்து 1600 கோடி, ஒரே செகண்ட்ல 1600 கோடி போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கோடிகள் மக்கள் நலத்திட்டங்கள் பண்ண வேண்டிய அந்த பணத்தை அதுல போட வேண்டி வரும். அப்ப பொருளாதார பின்னடைவுகள் நிறைய வர வேண்டி இருக்கும். சோ இதைய கணக்கில் கொண்டு போரை நிறுத்தின 2 நாடுகளுக்கும் முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதுபோக இது போரா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இது போர் அப்படிங்கிற போருடைய ஒரு தன்மைக்குள்ளார நுழையக்கூடிய சூழல்ல தான் அது இருந்தது. அதுபோக போர் நிறுத்தம் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாகிஸ்தான் வந்து திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இந்தியா சொல்றது. பாகிஸ்தானோட ஆர்மி அப்படிங்கிறது ஒரு ரோக் ஆர்மி. அவன் அரசுக்கு கட்டுப்பட மாட்டான். அங்க ஒரு ஜனநாயகமே கிடையாது. முழுமையான ஜனநாயகம் இல்லாத நாடுதான் பாகிஸ்தான். அங்க பாகிஸ்தான் அரசு சொல்றது அந்த ஆர்மி கேட்குமா அப்படிங்கறது ஒரு சந்தேகத்துக்குரிய சூழல் தான். இருந்தாலும் அந்த சர்வதேச அழுத்தங்கள் காரணமா இப்ப இருக்கிற அந்த ஒரு சில அந்த செயல்களும் நின்றும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த சீஸ்ஃபயர் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல வந்து பத்திரிகையாளர் TVS சோமு ஒரு செய்திய பதிவு செஞ்சிருந்தாரு. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தின்னு நான் நினைக்கிறேன். அது இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்ப போர் நின்றுச்சு, இப்ப இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த போர் நடக்கும்போது, இந்த குறுகிய 4 நாள் போர் நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு அசர்பைஜான் சப்போர்ட் பண்ணுச்சு, துருக்கி சப்போர்ட் பண்ணுச்சு, சீனா மறைமுகமா உதவி செஞ்சது. இப்ப இந்தியாவுக்கு யாரு உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா உதவி செய்யல, நேபாள் உதவி செய்யல, பூட்டான் மட்டும் கொஞ்சம் உதவி செய்யற மாதிரி இருந்தாங்க, பங்களாதேஷ் உதவி செய்யல. மேற்கத்திய நாடுகள் உதவி செஞ்சாங்களான்னு பார்த்தோம்னா, ஐநால வந்து $10 மில்லியன் கடன் கேட்டிருந்தாங்க பாகிஸ்தான். இந்த போர் சூழல்ல அதை கொடுக்க கூடாதுன்னு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சு, அவங்க தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துறாங்க, கொடுக்காதீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தது இந்தியா. எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனா அந்த எதிர்ப்பையும் மீறி மேற்கத்திய நாடுகள் அதை கொடுக்கணும்னு சொல்லி வாக்களிச்சாங்க. அப்ப மேற்கத்திய நாடுகளுமே இந்தியாவுக்கு உதவி செய்யலைங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இந்தியாவோட வெளியுறவுத்துறையோட செயல்பாடுகளை அதனோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இது கவலை கொள்ளக்கூடிய விஷயம். அதனால இந்த இடத்துல இந்தியா கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. இது முக்கியமான செய்தியை அங்க நான் பகிர விரும்புறேன். நிச்சயமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயன் சார், உங்ககிட்ட தான் என்னுடைய அடுத்த கேள்வி. இப்போ பாரதி சார் பேசும்போதும் மேற்கத்திய நாடுகளினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா IMF வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு இந்தியா சொன்னாங்க. நார்மலாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது IMF கொடுக்காதீங்க அப்படின்னு எந்த நாடும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு போர் நடக்கும் பொழுது, அதுவும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு போர் நடக்கும் பொழுது IMF கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு நாடு சொல்றது, அப்போ அந்த IMF வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை, மறுக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, IMFன்றது என்னதான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு பேர் இருந்தால் கூட அதில் மெயின்
பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூரோப்பியன் பவர்ஸ், இவங்க தான் மெயினாக ஹோல்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேல அது ஒரு பரிசீலனை பண்ண மாதிரி கூட எனக்கு தெரியல. அது இமீடியட்டாக கொடுத்துட்டாங்க. பர்டிகுலராக இந்த சுச்சுவேஷனில் அவங்க கொஞ்சம் டைமையாக தள்ளி போட்டிருக்கலாம், கொடுக்குற டைமையாவது தள்ளி போட்டிருக்கலாம். பட் எதுவுமே கன்சர்ன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா பாகிஸ்தான் இந்த கான்ஃப்ளிக்ட், வார்ன்னு சொல்லக்கூடாது, ஆனால் வார்ன்றது பெரிய லெவல் போது கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம். அந்த கான்ஃப்ளிக்ட் இந்த சுச்சுவேஷனில் அது மாதிரி பண்ணது தப்பு தான். அது இந்தியாவோட இப்போ சொன்ன மாதிரி இந்தியாவோட நெகோஷியேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரீஸ் கூட இப்போ கரண்ட்டில் இந்த விஷயங்கள் பற்றி புரிய வச்சுருக்காங்க. அதில் இன்னும் நம்ம எவ்வளோ முன்னேறி போக வேண்டியது இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம நினைக்கிற பெர்ஸ்பெக்டிவ்க்கும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அவங்க நினைக்கிறதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்ம டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும். இது வந்து எப்போதுமே லீடர்ஸ் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் அந்தளவுக்கு ரீச் இல்லாமல் போயிடும். டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் சேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் டிப்ளமேசி வந்து எப்போயுமே எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு இதை இனிமேலாவது நம்ம இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஃபஸ்ட்டு ட்ரம்ப்புக்கே வரும்போது, ட்ரம்ப் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி அவர் வாலண்டியராக வந்தாரா, இந்தியா கூப்பிடுச்சா நமக்கு இது வரைக்கும் தெரியாது. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ட்ரம்ப் வந்து எப்போதுமே ஒரு ஸ்பாட் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாள். அவர் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்லையும் அப்படி தான் பண்ணுவார். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சான்ஸ் கிடச்சி பண்ணிட்டாரா, அது ஒன்று. செகண்டு, இந்தியாவே கூப்பிட்டு அவர்கிட்ட பேசும்போது இது பண்ணிவிட்டு அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன? இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியா அழைச்சதுக்கான அந்த வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கா, இல்லை பாகிஸ்தான் அழைச்சதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குமா? ஏன்னா பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் பார்க்கப்படுது. இந்த வார்னால இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட்னால யாருக்கு அதிக சேதம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தாலுமே அங்கே வந்து பாகிஸ்தான் தான் இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. அப்படிங்கும்பொழுது நம்ம தான் அழைச்சிருந்துருக்கோமா அமெரிக்காவை? இல்லை, நம்ம அதான் வெளியில் நம்மளாக சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு அனுமானத்தில் தான் போக வேண்டியிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லலை. ஒருவேளை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்தியா கூட பாகிஸ்தான் கூட சைனாவுக்கு ரொம்ப நெருங்க விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு குறைபாடும் இந்த சுச்சுவேஷனில் நமக்கு சைனாவோட ஆதரவுங்கிறது கிடையாது. ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு கூட யூஎஸ்ஸையும் ஓரளவுக்கு ஃபுல், இப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை எதிர்க்கலை, இந்தியாவை டோட்டலாக ஆதரிக்கலை, 2 பேரும் நியூட்ரலாக பார்க்குற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் யூஎஸ்ஸையும் பாகிஸ்தான் கூட சேர்ந்து போக வச்சிட்டோம். ஸோ அப்படின்ற பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் மேலே வந்துடக்கூடாதுன்னு காஷனாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டால் மெடிடேஷன் பர்டிகுலர் ட்ரம்ப்பை இதில் இன்வால்வ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரீசெண்டாக யுக்ரைன் ரஷ்யா வார் பார்க்கும்போது அதில் வந்து மீடியேட் பண்ணுறப்ப யுக்ரைன் பிரசிடென்ட் கூட இன்டர்நேஷ்னல் மீடியா முன்னாடி லைவாக இருக்கும்போதே அவங்க யூஎஸ் பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டு எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணாங்க, எப்படி கிட்டத்தட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதும், அதுக்கு ப்ராப்பர் வேர்ட்ஸு, அந்த டிக்னிட்டி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ இருக்க யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்குது. இந்த மாதிரி எப்பயுமே நடந்துக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் ஒரு யூகத்தில் வந்து இவங்களே ஃபுல்லாக பேசியிருக்காங்க, யூஎஸ்ஏ பேசியிருக்காங்க அப்படின்னா கூட, இதுவே ஒபாமாவோ வேற ஒரு பிரசிடென்ட்ஸோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ட்வீட் மூலியமாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம எந்தெந்த கண்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கோ, பர்டிகுலராக காஷ்மீர் இஷ்யூன்றது பார்த்தா நம்ம இது 2 நாட்டுகள் பிரச்சனை தான், வேறு தேர்ட் கண்ட்ரி இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கையாக இருந்திருக்கு. இத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகள் காலமாகவும் இதுதான் ஸ்ட்ராங்கான கொள்கை. இதில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இத்தனை வருஷமாக 2 கண்ட்ரியுமே இருந்து சால்வ் பண்ண முடியாத விஷயத்தில் ஒரு தேர்ட் கண்ட்ரி வந்து சால்வ் பண்ணால் நல்லது தான். பட் அந்த மாதிரி டைமில் இந்த நம்ம ஃபஸ்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணது 2 கண்ட்ரி சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அது நம்பத்தன்மையாக இருக்கும். இதில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் கொடுத்தது வந்து அது கொஞ்சம் நம்ம இந்த இதை கையாளுறதுல டிப்ளமேட்டிக்காக கொஞ்சம் சரிக்கிட்டோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு டிப்ளமேட்டிக் லெவலில், மிலிட்ரி லெவல் அதெல்லாம் தனியாக வச்சுருவோம். டிப்ளமேட்டிக்காக பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் இருக்குதோ அப்படின்னு தான் ஒரு தோணுது எனக்கு பர்சனலாக. ஓகே, அடுத்ததா பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள்கிட்ட தான் என்னுடைய அடுத்த கேள்வி. 2 நாடுகளுக்கான போர் நிறுத்த அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவினுடைய தலையீடு அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமாக பார்க்கப்படுதா? இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன?
முதல்ல வந்து இது போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை, இது போர் நிறுத்த புரிந்துணர்வுன்னு சொல்லிக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே. நேற்று 2 நாளா ஒரு நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாகிஸ்தானோட நேற்று அவங்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல், வான்வெளி தாக்குதல், நேற்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பதில் தாக்குதலாக இந்திய ராணுவம் விமானப்படை வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய முக்கியமான ஏர் பேசஸ்லாம் வந்து தரைமட்டமாக்கினாங்க. ரேடார் பேசஸ் வந்து முழுவதுமாக அழித்து தரைமட்டமாக்கினாங்க. அது வந்து ஒரு பெரிய சேதாரத்தை வந்து, பெரிய இழப்பை வந்து பாகிஸ்தான் ஏற்படுத்தியது. அதற்கு முந்தைய நாள் வந்து நீங்க ஒரு ட்வீட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஜேடி ஒன்ஸ் போட்டாரு, இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை என்பதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு போட்டாரு. ஸோ அது வந்து ஒரு சிக்னல் தான் நான் பார்க்குறேன் பாகிஸ்தானுக்கு வந்து. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இராணுவ ரீதியாக ஒரு ஆதரவை தெரிவித்த ஒரு நிலை மாறி இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அந்த கைவிட்ட மாதிரி ஒரு சூழல் பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் பார்த்தேன். இருந்திருக்கும். அந்த 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 நேரத்தில் வந்து இப்போ அவங்களுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏன்னா இன்னைக்கு இப்போ ஈவினிங் மாலையில் கூட நம்மளுடைய பாதுகாப்புத்துறை டிஜிஎம், டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி அஃபேர்ஸ், இராணுவ தளபதிகள், விமானப்படை தளபதி மற்றும் கடற்படை தளபதிகளோட ப்ரீஃபிங்கில் கூட அவங்க கிளியராக வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம், அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய லெவலில் சேதாரத்தை வந்து பாகிஸ்தானில் வந்து குறிப்பாக அவங்களுடைய விமானப்படை தளம் மீது நடத்தியதாக தான் பார்க்கிறோம். ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் நேற்று மதியத்துக்கு மேலே நம்ம 10 மணிக்கு நேற்று நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அவருடைய ப்ரீஃபிங்கில் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் தெளிவாக சொன்னார், போர் நிறுத்துவது என்பது எங்கள் கையில் இல்லை, பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தி கொண்டாலே நாங்கள் எந்த பதில் தாக்குதல் நடத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கூறியிருந்தார். அது சூசகமாக அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை டீஎஸ்கலேட் பண்ணணும்னா அது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியோட ஜேடி ஒன்ஸ் வந்து அன்று காலையிலே வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு கேட்க மேபி பாகிஸ்தான் தரப்புல இருந்து, அவங்களுடைய தரப்புல இருந்து தான், டிஜிஎம்ஓல இருந்து தான் நம்மளுடைய டிஜிஎம்ஓக்கு கால் வந்திருக்கு. இது மாதிரி நாங்கள் வந்து போரை வந்து டீஎஸ்கலேட் பண்ண விரும்புகிறோம், இதற்கு மேலே நாங்கள் எஸ்கலேட் பண்ண இல்லை, இதோட நம்ம டீஎஸ்கலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் சீஸ் ஃபயர்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்செப்ஷனாக ஒரு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்தியாவோட டிஜிஎம்ஓ வந்து அல்லது இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து நாங்கள் சீஸ் ஃபயர்னு அறிவிச்சா அது வந்து இந்தியா மேலே அங்கே பாப்புலர் பர்செப்ஷனில் வந்து இந்தியா வந்து சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்றவாங்க. ஸோ இதே பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓவோ இல்லை பாகிஸ்தான் தரப்புல இருந்து இல்லை நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பாப்புலர் பர்செப்ஷன் வரும். ஸோ இந்த 2 கண்ட்ரிக்கும் வந்து இந்த ஒரு பர்செப்ஷன் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. அதற்கு தான் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரம்ப் போட்டார், இவங்க 2 பேரும் வந்து காமன் சென்ஸோட அவங்க இன்டெலிஜென்ஸோட வந்திருக்கு, அவங்க வந்து நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு போட்டார். ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து 4-5 மணிக்கு நம்மளுடைய ப்ரீஃபிங்கில் வந்து சீஸ் ஃபயரை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட்னு சொல்ல கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து நாங்கள் சீஸ் ஃபயருக்கு வந்து நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம், 2 டிஜிஎம்ஓ வந்து 12ஆம் தேதி பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு போர் நிறுத்த புரிந்துணர்வு வந்தாலே 48 மணி நேரம், அது இது வந்து விதிமுறை. போர் தொடங்கியதுக்கப்புறம் போர் நிறுத்த வரும்போது 48 ஹவர்ஸ் வந்து ஒரு அப்சர்வேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல வந்து எந்த வால்யூஷன் நடக்கலைன்னா தான் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை பேச்சுவார்த்தையில இறங்குவாங்க, அடுத்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எப்படி ராணுவத்தை வந்து வாபஸ் பெறுறது, அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம்லாம் வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவாங்க. இந்த 48 ஹவர்ஸ்க்கு அதான் அந்த 40 ஹவர்ஸ் கொடுக்குறது. ஸோ இது வந்து மீடியாவில் சொல்கிற மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணாரு இந்தியா பாகிஸ்தானுக்கு. அவர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன்னா அது வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போர் நடந்தாலும் நாங்கள் தான் அந்த போரை வந்து நாங்கள் நிறுத்தணும், நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் எப்போ ஜெயிச்சு வந்தாரோ அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் கிரெடிட் எடுத்துக்கலாம், அது ஒரு வேற விஷயம். பட் இது வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணாரு, மீடியேஷன் பண்ணுறதை எடுத்துக்கிறதோட அவர் வந்து ஒரு இன்டர்லோக்யூட்டரா, அதாவது வந்து நமக்கு ஒரு மீடியமா இங்கிருந்து அங்கே தகவல்கள் சொல்லி அங்கிருந்து தகவல் சொல்லி அந்த மாதிரியான ஒரு மீடியேட்டரா தான் பண்ணாரு ஒழிஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட்டரா
இருக்கிறத நான் But இந்த அவரோட- but இந்த அவரோட- தருணத்தில் நான் பார்க்கல. நிச்சயமா. ஆனா அவரோட ட்வீட் பாத்தீங்கன்னா அவர்தான் போர் நிறுத்தத்துக்கான இனிஷியேட்டிவ் எடுத்த மாதிரி, அவர்தான் இதுக்கு காரணம் மாதிரியான அந்த ஒரு சாயல்ல இல்லையா? இல்ல அது அப்படிதான் கிளைம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு இப்ப யுஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன் நானு. யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போரை வந்து நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்ற அவர்கள் சொல்லி அவர் தான் கிளைம் பண்ணுவாரு. இப்ப ரஷ்யா யுக்ரைன் போருக்கு நாங்க தான் வந்து முடிவு காண போகிறோம் பாரு. ஈரானோட நியூக்ளியர் பிரச்சனைக்கு நாங்க தான் வந்து இப்ப தீர்வு காண போகிறோம் அப்படின்பாரு. பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு நாங்க தான் தீர்வு காண போகிறோம் அப்படின்னு அவங்க கிளைம் எடுத்துக்கலாம். பட் போர் நிறுத்தம் என்பது நீங்க சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா, சீக்வன்ஸியலா பாத்தீங்கன்னா கூட இது பாகிஸ்தான் தரப்புல இருந்து விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இருந்திருக்கிறது. அதை வந்து இந்திய நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் நம்மளுடைய லீடர்ஷிப் வந்து அதை கன்வே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க ராணுவம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அங்க பிரைம் மினிஸ்டரோ சிவிலியன் லீடர்ஷிப்போ எந்த ரோலும் கிடையாது. அது ராணுவம்ல மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஏர்ஃபோர்ஸ்க்கோ நேவிக்கோ லீடர்ஷிப்புக்கோ எந்த ரோலும் கிடையாது. நீங்க அவங்களோட பிரீஃபிங்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம இதுல அப்படி கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க லீடர்ஷிப் வந்து ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப். நம்ம we are accountable to the public. ஸோ அப்படிங்கும்போது இந்த மெசேஜ் இங்கே கன்வே பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து ஓகே நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபேஸ் சேவிங், ஒரு எக்ஸிட் ஆஃப் ஃப்ரம் த கிரைசிஸ், ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட்டாக இருக்கணும். அப்படிதான் வந்து இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்க, நீங்க காலையில இருந்து ஒரே ஃபால்ஸ் ப்ரோபகேண்டா தான், நாங்க தான் ஜெயிச்சிட்டோம், வெற்றி, நாங்க இத்தனை ராணுவத்தை டிஸ்இன்ஃபர்மேஷன் வரலாறு படைச்சிருக்கோம் அப்படிலாம் கூட பாகிஸ்தானுடைய வரலாறு படைச்சிருக்கோம், இது வந்து கேஸ் ஸ்டடியா பண்ணுங்க அப்படின்னு அவர் பொய்யா, நான் அவருடைய வீடியோ, அவர் இன்டர்வியூ பார்த்தேன், பிரசன்டேஷன், பிரஸ் மீடியா பிரசன்டேஷன் நல்லா அழகா பிபிடி பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு பேசிக் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் தெரிஞ்சவங்க வந்து அந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பொய்யை வந்து அவங்க மிகவும் நம்பிக்கையோட பரப்புறாங்கிறது வந்து கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து இந்த இந்தியாவோட பைலட்டை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவங்க வந்து சிவாங்கி சிங்கை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு ஒரு பெரிய பொய்யா வந்து ஒரு முழு பூசணிக்காக சோத்துக்குள் மறைப்பது போல ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க. ரஃபாலை நாங்கள் வீழ்த்தி இருக்கோம் அப்படின்றாங்க. ரஃபாலை வீழ்த்தி இருந்தா ஏன் ரஃபால் இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் வந்து, அதுவும் அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து அவங்களோட ஃபைட்டர் கிராஃப்ட் ஒரு ஃபைட்டர் கிராஃப்டை வந்து ஷூட் பண்ணுதுன்னா அது அவங்களுடைய ஃபிளைட் ரெக்கார்டர்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த டார்கெட்டை வந்து இந்த ஃபிளைட் அதையாவது அவங்க ரிலீஸ் பண்ணலாம்ல ஆதாரமா, இந்த பாருங்க நாங்கள் ரஃபால் அடிச்சிருக்கோம் அப்படின்னு. சரி, அந்த பைலட்டை வந்து நாங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பைலட்டை நேரம் வந்து பப்ளிக் வந்து டிஸ்பிளே பண்ணலாம்ல, இந்த மாதிரி நாங்கள் பைலட்டை பிடிச்சிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பொய் பிரச்சாரம் வந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கு தேவை என்னன்னா அவங்க கிட்ட வந்து எதுவுமே அந்த சேதாரம் வந்து அதிகம். நீங்க அது நிறைய ஓப்பன் சோர்ஸ்லேயே வந்துருக்கு. அவங்களுடைய பேஸ், ஏர் பேஸ் எல்லாம் வந்து நிறைய சேதாரம். குறிப்பா வந்து சக்லாலான்றது வந்து பாகிஸ்தான் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர்ல. அது நூர்கான்ற ஒரு ஏர் பேஸ், ரேடார் பேஸ், இதெல்லாம் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது, ஸ்டோரேஜ் கடன்கள் மீது நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று பிரீஃபிங்ல வந்து நம்மளுடைய டிஜிஎம்ஓ வந்து 2 டிஜிஎம்ஓ வந்து மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து அழகா வந்து அவங்க டீட்டெயிலா வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோகிராஃப்ஸ் வந்து போட்டோகிராஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவே எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எவிடன்ஸ் ஷேர் பண்ணோம்ல, நாங்கள் ரஃபால ஷூட் பண்ணோம், இந்தாங்க எங்க ஃபிளைட் ரெக்கார்டர் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கு சில மேலை நாடுகள், அதாவது குறிப்பாக வாஷிங்டன் போஸ்ட், சில நியூஸ் பேப்பர்ஸும் வந்து அதற்கு துணையாக இருக்காங்க, உறுதுணையாக இருக்காங்க. அது வந்து நான் இன்னொரு ஆங்கிள் வந்து என்னன்னா, இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காம்ப்ளெக்ஸ், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஆங்கிள். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போர் பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதுன்னா அதில் முக்கியமாக வந்து இவங்களுடைய வெப்பன்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அப்போ உலக நாடுகள்லாம் வந்து அந்த கம்பெனிஸ், அந்த ராணுவ தளவாடங்களை தயாரித்த கம்பெனிஸ் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நம்மளுடைய வெப்பன் சிஸ்டம் வந்து ஒரு ரஃபாலை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு தசால்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் போயிடும், மார்க்கெட் போயிடும். அவங்களுடைய ரஃபால் மற்ற கண்ட்ரி வாங்க மாட்டாங்க. இப்போ F-16 ஷூட் பண்ணிட்டாங்கன்னா லாக்கெட் மார்ட்டினுக்கு பிஸ்னஸ் போயிடும், அவங்க F-16 யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ S-400 ஷூட் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட S-400 யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ சைனாவோட HQ-9, அதாவது அது வந்து S-300ஓட ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சைனா என்ன பண்ணான்னா S-300 வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவன் HQ-9 பாகிஸ்தான் கொடுத்துட்டான். இதை விட ஒரு சின்ன நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து, நிறைய ஃபால்ஸ் நியூஸை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பரப்புறாங்க அப்படிங்கிறத செய்தியாளர்கள் சந்திப்பிலே வந்து இந்திய ராணுவம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. S-400 ஏவுகணை அமைப்பெல்லாம் தகர்த்திட்டோம் சொல்றதெல்லாம் முழுக்க பொய் அப்படிங்கிறதையே நம்ம இந்திய ராணுவமும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். கர்னல், 48 hours அப்சர்வேஷனுக்கு அப்புறமா 12th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்க இருக்கு.
என்ன பேசப்படும், அதுக்கப்புறமான முடிவு என்னதா இருக்கப்படும், இது குறித்து உங்களுடைய பார்வை? கிரிஜா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புரிதல் அப்படிங்கிறது தேசிய அளவிலான புரிதலா டிஜிஎம்ஓ அளவிலான புரிதலாங்கிறதையே வந்து இன்னும் வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுக்கல. இப்போ வந்து மிஸ்டர் ஜெகநாதன் கொஞ்சம் நேரம் முன்னாடி அவர் வந்து சொன்னார், லீடர்ஷிப் அப்படின்றத அப்படியே டிசைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. தேசிய தலைமை அதை டிசைட் பண்ணிச்சா அப்படின்னு இருந்தால் ஏன் ஃபாரின் செக்ரட்டரி அவருடைய ப்ரெஸ் ரிலீஸில் இந்த தேசிய நிலைப்பாடு இது நம்மளுடைய லீடர்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குங்கிறத ஏன் அவர் சொல்லலை? ஏன் அவர் ஸ்பெசிஃபிக்காக டிஜிஎம்ஓஸ் எடுத்த முடிவு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு? இதில் என்ன கேட்குறேன்னா, நம்ம டிஜிஎம்ஓ வந்து அவருக்கு டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கொடுக்கணும். அவர் வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு சின்ன தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதம மந்திரி, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் எல்லாம் வச்சு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒப்புதல், அனைத்து கட்சியோட ஒற்றுமையான ஒரு இதை வாங்கி ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த போர் மாதிரி சூழலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து ஒரு டிஜிஎம்ஓ தன்னிச்சையாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. இதுக்கு நம்ம வந்து காலையில் பார்த்தோன்னா நம்ம வந்து டிஜி ஏர்ஃபோர்ஸ் இப்போ வந்து ப்ரீஃபிங்கில் சொன்னார். அதே மாதிரி மிஸ்டர் ஜெகநாதனும் சொன்னார், முக்கியமான அவங்களுடைய ஏர் பேஸஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக வந்து நம்ம அவங்களுடைய போர் செய்யும் திறனை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து உலகறிந்த ஒரு உண்மை. இந்த ஒரு இதில் நம்ம அப்பர் ஹேண்டில் இருக்கும்போது இந்த முழு பிரச்சனையை வந்து நம்ம இரு நாடுகளுக்கு ஊடால உள்ள ஒரு பிரச்சனை இப்போ வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாடு ஊடால வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுது. இந்த டிஜிஎம்ஓ வந்து கேட்டாரா? நம்ம இதில் எந்த டவுட் இருக்குது? பாகிஸ்தானோட தேசிய தலைமையோ அவங்க டிஜிஎம்ஓவோ யூஎஸ்ஏ அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படி வரும்போது அந்த அமெரிக்கா அந்த வல்லரசால் நம்ம நாடு நிர்பந்திக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதை ஒத்துக்கிற வேண்டியது ஒத்துக்கக்கூடாத அந்த இது வந்து தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டதா? அந்த இதை வந்து அந்த நிலைப்பாடு தான் எனக்கு வேணும். எனக்கு வந்து வார் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட். இப்போ வந்து லத்தீனத்தில் வந்து ஒரு பழமொழி உண்டு, அல்டிமா ராட்டியோ ரேகம் அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் ஆஃப் தி கிங்ஸ் இஸ் த வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்பயுமே எல்லா முயற்சியும் தோல்வியடைந்த பின்னாடி தான் அந்த போர் என்கிறது தான் வரும். அப்போ தான் கன்ஸ் வந்து முழக்கமிடும். இது வந்து போரில் வந்து இது வரைக்கும் யாரும் வெற்றி பெற்றத சரித்திரமே கிடையாது. இரு நாடுகள் வந்து போரிட்டா வெற்றி எனக்கு கிடைச்சிச்சுன்னு ஒரு நாடு சொல்லுதுன்னா அது முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அழிவு வந்து இழப்பு இரண்டு சைடு இருக்கும். யாருக்கு ஜாஸ்தி இழப்பு, யாருக்கு கம்மியான இழப்புங்கிறதா. ஐ வில் பி த லாஸ்ட் ஒன். நான் மட்டும் கிடையாது, ஈவன் யூ, எனிபடி, நோ காமன் சென்ஸ் உள்ள யாருமே போற விரும்ப மாட்டாங்க. ஆனால் அது நம்ம மீது திணிக்கப்பட்டு விட்டது. பார்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிவிலியன் கேசுவாலிட்டி ஆயிருக்கு. இதனால் பல ஆண்டு காலமாக இந்த தீவிரவாதத்தின் தாக்குதலை நம்ம தாங்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தேசிய தலைமை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் தீவிரவாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்னொரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, IWT இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க யுனானிமஸாக. அது வந்து மிகப்பெரிய ஸ்டெப்பு. போர் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கே பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த இதை சஸ்பெண்ட் பண்ணுறது வி ஆர் லுக்கிங் அட் இட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார், அதாவது இதை நாங்கள் வாராக பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நான் வந்து IWTயை பற்றி நான் இப்போ பேசவே மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோஸ்டிலிட்டிஸ். இரு நாடுகளும் தன்னை ஒருவரை தாக்கி கொண்டு பொதுமக்களுடைய உயிர் சேதம், பொருள் சேதம், எல்லா சேதமும் வந்து இப்போ நிப்பாட்டணுங்கிறது எனக்கு வந்து நிப்பாட்டினதில் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் உண்மை என்ன என்பது வெளிச்சத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ட்வீட்டு அந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு அப்புறமா மார்க்கோ ரூபியோ ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் என்ன போடுறாரு, இரு நாடுகளும் நியூட்ரல் சைட்டில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இது எங்கேருந்து வந்தது? நம்ம தேசிய தலைமை இதை ஒத்துக்கிடுச்சா? நம்ம நாட்டு தேசிய நிலைப்பாடு இதுதானா? நம்ம என்றைக்குமே வந்து நம்ம நியூட்ரல் சைட்டில் இதில் வந்து இது வரைக்கும் நடந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம 4 போர், இது 5வது போர் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு நியூட்ரல் சைட் இது டிஸ்கஷனுக்கே நம்ம ஒத்துக்கலையே. இன்னைக்கு என்ன புதுசாக இது வந்து ஒரு வல்லரசு நாடு வந்து நமக்கு டிக்டேட் பண்ணுதா? நீ நியூட்ரல் சைட்டில் போய் வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணுதா? அதில் வந்து அதனுடைய பதில் என்ன, நம்ம நாட்டின் பதில் என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நான் என்னைய மாதிரி ஒவ்வொரு சிட்டிசனும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இல்லை எந்த ஒரு அரசியலோ, நான் அரசியல் பேசவே வரல. நான் இராணுவத்தில் பணியாற்றியிருக்கேன். எனக்கு வந்து
ஒரு சில இது வந்து என்னுடைய தேசிய நிலைப்பாடு என்னங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் தேசிய நலன்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் தவறானதை ஒரு ஊடகத்தில் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து நம்ம நேஷனல் பாலிசி என்ன, எக்ஸ்டர்னல் பாலிசி என்ன, ஃபாரின் பாலிசி என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மட்டும் கிடையாது. அந்த நியூட்ரல் சைட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதில் வந்து கான்சிக்வன்சஸ், ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு வல்லரசு, அமெரிக்க வல்லரசு ஊடால வந்து நாங்கள் மீடியேட் பண்ணி ஒரு இது பண்ணுறோன்னா, பக்கத்தில் உட்காந்துருக்கிற சைனா, ரஷ்யா, யூகே இவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்களா? அவங்க கேட்க மாட்டாங்களா? நாங்கள்லாம் மீடியேட் பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களான்னு? இப்போ வந்து என்ன ஆகும்னா, அது யாருடைய, அமெரிக்கா வந்து உள்ளே வந்தால் சைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, நாங்களும் மீடியேட் பண்ணுறோம். என்ன யாருக்கு நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க? அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு முடிவெடுக்கணும். அது போக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ட்வீட் இன்றைக்கி ஒன்று போடுறாரு. அவர் வந்து என்ன ட்வீட் போடுறதுக்குனே வந்திருக்காரான்றதே எனக்கு தெரில. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, ரெண்டு நாடுகளும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அவர் போட்ட ட்வீட் எல்லாம் ஒத்துக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இரு நாடுகளோடையும் நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரேட் வந்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து அதிகரித்து வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன எங்களுக்கு கேரட் கொடுக்குறாங்களா? இரு தேசியத்துக்கும் நாங்கள் சொன்னபடி நடந்தால் அவங்களுக்கு வந்து நான் கூலி கொடுப்பேன், ரிவார்டு கொடுப்பேன்ற மாதிரியா? நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக போகிறோம். பொருளாதாரத்தில் உலகத்திலேயே வந்து அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு பொருளாதாரம் நம்மது. 150 கோடி மக்கள் உள்ளது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வராது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜேஎன்கே வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர், இந்த ஜம்மு காஷ்மீரோட ஒரு பார்ட்டு தான் பிஓகே. இந்த பிஓகே விஷயத்தில் ஆதியிலிருந்து இன்று வரையும் நம்மளுடைய தேசிய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால், இது இரு நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை. இதில் வந்து யுனைடெட் நேஷன்ஸோ எந்த ஒரு மூன்றாவது நாடு தலையீடு வருவதை நாங்கள் விரும்பவில்லை. 1948 இருந்தே இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் பாலிசி, இது லாங் டேர்ம் பாலிசி ஆஃப் இந்தியா. இந்த நிலைப்பாடை யார் மாற்றினது? இதுக்கு ஏன் பதிலடியை வந்து நம்ம தேசிய தலைமை அப்படின்னு நான் சொல்றது ஒரு கட்சியே கிடையாது. இதை வந்து நான் தெளிவாக இந்த உலக இந்த ஊடக வாயிலாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நமது அரசு, யூனியன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து தெளிவுபடுத்தணும். இந்த நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், இதிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம். அதை விட்டுட்டு வயலேஷன்ஸ் நடந்துச்சுன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், யுனைடெட் நேஷன் சாப்டர் இது எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு வயலேஷன் வந்து அவங்க வான்வெளியில் வந்து ஒரு வயலேஷன் பண்ணுறாங்க, ஊடுருவி வந்து அவங்க ட்ரோன்ஸ் நேற்று வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ராணுவத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. நீங்கள் வந்து எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்போ கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க என்ன செய்யணும்? அவங்க அஃபென்சிவாக பண்ணணுமா? வர்றதை சுட்டு வீழ்த்துறது வந்து ரியாக்ஷனரி தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ரியாக்ட் பண்ணுறேன், கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்னே சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த பிரச்சனை என்று முற்றுப்புள்ளி வரும். இது வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நமது நாடு தமது தேசிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஒரு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். தாழ்வான பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். என்னோட அடுத்த கேள்வி திரு பாரதி அவர்கள் கிட்டதான். காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியஸ்தர்கள் தேவையில்லை அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இது அமெரிக்காவுக்கான நேரடியான ஒரு பதிலடி அப்படிங்கிற மாதிரியான அந்த துணியில நம்ம வந்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்க, அமெரிக்கா வந்து ஒரு முந்திரி கொட்டைத்தனத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால இது ஒரு பதிலாவே எடுத்துக்கலாம். பட் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 26 பேரை கொடூரமா, 26 அப்பாவிகளை கொடூரமா சுட்டு கொண்டாங்க தீவிரவாதிகள் அங்க காஷ்மீர்ல. அதுக்கு ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் மேல போர் தொடுத்தாங்க. இப்ப அதுலயும் இதை விட அதிகமான ஆட்கள் இறக்குறாங்க. இதுக்கப்புறம் இப்ப சீஸ் ஃபயர் வருது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை மனதில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தீவிரவாத குரூப் இதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ மறுபடியும் ஒரு தீவிரவாத அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுது, மறுபடியும் சீஸ் ஃபயர் வருது, அக்ரிமெண்ட் வருது. இந்த மாதிரி வந்து இது ஒரு முடிவில்லாத சுழல் மாதிரி சுழண்டுட்டே இருக்குது. 75 வருஷமா இப்படியே நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்திய மக்கள் மனதில் இருக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு சுருக்கமா நம்ம காஷ்மீர் எப்படி இந்தியா கூட சேர்ந்ததுங்கிற வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கலைஞர் செய்திகள் மூலமா மக்களுக்கு நான் சொல்ல சுருக்கமா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவோட ஒரு சிறு பகுதியை தான் பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. மிச்ச பகுதியில எல்லாம் சமஸ்தான மன்னர்கள் மூலமா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 536 சமஸ்தான மன்னர்கள் இருந்தாங்க. இப்ப இந்தியா சுதந்திரம் கொடுக்கும்போது மவுண்ட் பேட்டன் வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க ஒண்ணு இந்தியாவோட இருந்துக்கலாம், இல்லைன்னா பாகிஸ்தான் கூட இருந்துக்கலாம், இல்ல தனியா இருந்துக்கலாம், இப்ப சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேருவும் பட்டேலும் வலியுறுத்தினதுக்கு கேட்டுக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசி நிறைய பேர் இந்தியா கூட சேர வைக்கிறாரு மவுண்ட் பேட்டன். இதுல 3 பேர் மட்டும் மறுத்துட்டாங்க.
ஒன்னு ஹைதராபாத், இன்னொன்னு ஜுனாகத், இன்னொன்னு காஷ்மீர். ஹைதராபாத் என்ன சொல்லிட்டாங்க, ஹைதராபாத்தோட மன்னர் வந்து இஸ்லாமியர், மக்கள்ல பெரும்பாலானவங்க இந்துக்கள், மன்னர் வந்து பாகிஸ்தானோட சேரணுங்கிறாரு. ஆனா ஜியாகிரபிக்கலி இது வாய்ப்பு இல்ல, மக்களோட சப்போர்ட்டோட இந்தியா ஹைதராபாத் எடுத்துச்சு. ஜுனாகத்ல 80% பேர் இந்துக்கள், 20% பேர் இஸ்லாமியர்கள், மன்னன் இஸ்லாமியன், பாகிஸ்தானோட சேரணுங்கிறாங்க. அது எல்லையொட்டி இருக்கிறதுனால அங்க வாக்கெடுப்பு நடத்துறாங்க. வாக்கெடுப்புல 94% பேர், பெரும்பாலான முஸ்லிம்ஸ் உட்பட எல்லாருமே இந்தியாவோட சேரணும்னு சொல்லிடுறாங்க. காஷ்மீர்ல வந்து மன்னர் இந்து, பெரும்பாலானவங்க இஸ்லாமியர்கள், ஆனா மன்னர் வந்து தனியா இருக்கணும்னு சொல்லிட்டார், நான் தனியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப பாகிஸ்தான் வந்து அது விரும்பல. ஏன்னா பாகிஸ்தானோட பேர்ல பி பஞ்சாப், ஏ ஆப்கான், கே காஷ்மீர், எஸ் சிந்து, இஸ்தான்ங்கிறது பலூச்சிஸ்தான். இதை வச்சுட்டு அவன் பேரையே உருவாக்கி இருக்கான். பேர்லயே காஷ்மீர் வச்சிருக்க, இப்ப காஷ்மீர் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு காஷ்மீர் நம்மளோட பகுதியை அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அதனால காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கிற பழங்குடியினர்கிட்ட ஆயுதம் கொடுத்து திருட்டுத்தனமா உள்ள அனுப்பி வைக்கிறான். அவங்க கொடூரங்களை நிறைவேற்றிட்டு உள்ள வராங்க. ஹரிசிங்னால ஒண்ணும் பண்ண முடியல, இந்தியாவோட உதவியை கேட்கறாங்க. இந்தியாவை, காஷ்மீர் இந்தியா கூட சேர்த்துனா தான் நாங்க உள்ள வர முடியும், இல்லைன்னா பாகிஸ்தான் உள்ள வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப மன்னர் வந்து 3 கண்டிஷனோட சேர்றாரு. என்னன்னா, ஒண்ணு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், இன்னொன்னு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா ராணுவம் வெளியே போயிடணும், 3வது மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தி அவங்களோட விருப்பப்படி காஷ்மீரை எங்க இருக்கணுமோ அங்க வைக்கணும் அப்படிங்கிறதா ஒப்பந்தம். இப்போ வாக்கெடுப்பு நடத்தல இது வரைக்கும், ஏன்னா நம்ம தேர்தல் நடத்திட்டு அதனால வாக்கெடுப்பு நடத்த வேண்டியது இல்லைன்னு இந்தியா சொல்லிருச்சு. ஆர்மி இன்னும் வெளியே போகல. இப்ப சமீபத்துல 370 சிறப்பு அந்தஸ்தையும் எடுத்துட்டோம். இப்ப நேரு இருந்தப்ப கூட நேரு என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, காஷ்மீர் மக்கள் வந்து தனியானவங்க, அவங்க இந்தியர்களா உணர்றதுக்கு நம்ம காலம் கொடுக்கணும், அதை உணர செய்யணுங்கிற அக்கறை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் காலப்போக்குல பல பிரதமர்கள் வந்து பலத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தீவிரவாதம் வளர்ந்தது, போர் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப இந்த வரலாறை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, பலத்தை பயன்படுத்துறதுனால இதுக்கு தீர்வு இல்லைங்கிறது 75 வருட வரலாறு நமக்கு காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்ண, ஒரே தீர்வு என்னன்னா, பாகிஸ்தானையும் அங்க இருக்கிற மக்களையும் இந்தியா உட்கார்ந்து ஒரு திறந்த மனதோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தையில எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை கொண்டு வந்தா மட்டும்தான் இது நிரந்தரமான தீர்வா இருக்க முடியுமே தவிர வேற எதுவுமே நிரந்தரமான தீர்வா இருக்கு வெறும் செலவும் உயிர் பலியும் தான் நடந்துட்டு இருக்குங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போ இங்க இருந்த பாகிஸ்தானியர்கள் எல்லாத்தையும் இந்த வார் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் மெடிக்கலுக்காக வந்திருப்பாங்க, இல்ல தொழிலுக்காக வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம அவங்க நாட்டுக்கே வந்து அனுப்பிச்சாச்சு. ஒருவேளை இந்த மே 12 இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லாம் சுமூகமான பிறகு திரும்ப இது நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கா? அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன அவுட்கம்ஸ் வருது அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுவார்த்தையில் யார் இன்வால்வ் ஆகிறா அப்படி 2 சைடு மிலிட்ரி இன்வால்வ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. டிஜிஓ இதில் இப்போதைக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்களே எல்லா முடிவும் எடுத்துட முடியாது, ஏன்னா இது முக்கியமான விஷயம். நம்ம லீடர்ஸு அடுத்த ஸ்டேஜ் அவங்க எங்கே எப்போ பேச்சுவார்த்தைலாம் அடுத்த ஸ்டேஜஸ் எப்போ போகும்போது லீடர்ஸ் கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க, டிப்ளமேட்டிக் அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. இங்கே இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன் வந்து இத்தனை வருஷமாக 70-75 வருஷமாக பெரிய சிக்கல் இருக்கிறது ஏன் காரணம் அப்படின்னா, அங்கே பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்குள்ளேயே அங்கே மிலிட்ரி ரூல்லாம் வந்துருச்சு. பாகிஸ்தானோட 75 வருஷ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30-35 இயர்ஸ் கிட்டத்தட்ட மிலிட்ரி ரூல் இருந்திருக்கு. இப்போ கூட அங்கே வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டு எலெக்டட் கவர்மெண்ட்டு இருந்தால் கூட அது பேருக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன தான் நெகோஷியேஷன்ஸ் நம்ம வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் கூட பண்ணாலும் பாகிஸ்தான் மிலிட்ரியோட அப்ரூவல் இல்லாமல் அங்கே ஒரு காரியமும் எப்பயுமே நடக்காது. ஸோ இவ்வளோ வருஷமாக இங்கே நடந்துட்டு இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அது எப்பயுமே எதுவுமே சரியாகலைன்றதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி. அவங்க பாகிஸ்தான் மிலிட்ரி ரொம்ப அப்பர் ஹோல்டு வச்சுருக்காங்க எல்லா பாலிசி மேக்கிங் எல்லாத்துலேயும். பர்டிகுலராக இந்தியா வரும்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்கள மீது எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் கூட இதுக்கு முன்னாடி பெனசிர் பூட்டோ, நவாஸ் ஷெரீஃப், அதுக்கப்புறம் இம்ரான் கான், முஷரஃப் கூட மிலிட்ரிலேருந்து வந்தால் கூட அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் வர ஸ்டேஜில் பாகிஸ்தான் மிலிட்ரி சைட்லேருந்து எதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அது வரைக்கும் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் திரும்பி ஒரு ரிவர்ஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிக்கலான விஷயம் இந்தியா பாகிஸ்தான் நெகோஷியேஷன் வரும்போது. ஸோ அந்த நெகோஷியேஷன் டீம்லேருந்து யார் வராங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தால் அவங்க பேசி டிசைட் பண்ணதா பாகிஸ்தான் எப்படி மிலிட்ரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றது இதில் பெரிய சிக்கல். இன்னொன்று என்ன, ட்ரம்ப் அது போகும்போது இது வந்து ட்ரம்ப்பை வந்து இன்வால்வ் பண்ணாமல் பர்டிகுலராக யூஎஸை வந்து நான் நெகோஷியேஷனில் இன்வால்வ் பண்ணுறாமல் இருக்கிறது தான் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
யூஎஸ் கூட வந்து நீங்கள் ஒரு எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் சமாளிச்சிடலாம், ஆனால் நண்பனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது ஏன் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போ உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட ஃபாரின் பாலிசி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் எக்கனாமிக் எய்டு கொடுக்குறோம், நல்லெண்ணத்தில் எதுக்காக ஹெல்ப் பண்ணுறோன்னா அதில் நம்ம நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் மெயினாக ஒரு கன்சர்னாக. ஸோ அதை எந்த அளவுக்கு முதன்மையாக வச்சு நடந்துக்குதோ அதில் யூஎஸ் வந்து மொதல் கண்ட்ரியாக வந்துடும். ஸோ அவங்க நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எது நல்லதோன்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் நம்மளை கைவிட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் தாலிபான் இதெல்லாம் கூட அவங்களோட கிரியேஷன் தான். அவங்களோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க கிளியர் பண்ண தான் பின்னாடி அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு தோற்று ஆப்கானிஸ்தானில் வெளியே போன ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ இதில் யூஎஸ் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்தியாவுக்கு. ஸோ இந்த நெகோஷியேஷனில் டேபிள்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து பல டிமாண்ட்ஸ் வரலாம். ட்ரேடு ரிலேஷன்ஷிப் பெட்டர் பண்ணணும், தென் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதெல்லாம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணாலே இது நார்மலைஸ் ஆகிடும். இந்தியா சைட்லேருந்து எப்போதுமே ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. டெரரிசம், டெரரிஸ்ட் கேம்ப்ஸு, டெரரிஸ்ட் ட்ரைனிங் கேம்ப்ஸு அவங்கள வந்து லிமிட் பண்ணணும். அவங்கள இந்தியாவுக்குள்ளே பார்டர் தாண்டி வந்து ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஸோ டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நியூட்ரலைஸ் பண்ணணுங்கிறது தான் இந்தியாவோட ஒரே ஒரு இது. ஸோ அதில் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபுல் நெகோசியேஷன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அடுத்ததாக திரு ஜெகநாதன், உங்ககிட்ட தான் என்னுடைய இறுதியான கேள்வி. இப்போ பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஏன்னா 48 hours அப்சர்வேஷன், இன்னைக்கும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இந்திய ராணுவம் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இறுதியா உங்களுடைய கருத்து சுருக்கமா. பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு மிகவும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வை வந்து பாகிஸ்தான் ராணுவம் முன்னிருந்து எடுத்திருந்தாலும் அதற்கு பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளான அவங்களுடைய பிரதமர் ஆதரவுடன் இருந்திருந்தாலும் அங்க இருக்கிற தீவிரவாதிகள் இதை வந்து ஒத்துக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதலை தொடங்கி இந்த போர் நிறுத்தத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்தால் தக்க பதிலடி கொடுப்பதாக நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர்ன்ற மாதிரி இந்த போர் நிறுத்தம் என்பது மிகவும் ஒரு வல்னரபிளான ஒரு இதாக தான் இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானில் நான் சொன்ன மாதிரி தீவிரவாத அமைப்புகளை வந்து இன்னும் பாகிஸ்தான் ராணுவம் தனது கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. பாகிஸ்தான் ராணுவத்தை தனது கண்ட்ரோலில் இன்னும் சிவிலியன் லீடர்ஷிப், குறிப்பாக பிரதமர், எலெக்டட் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து அவங்க இல்லை. இது வந்து ஒரு பெரிய கவலைக்கிடமாக இருக்கிறது. நிச்சயமா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அரங்கத்தில் வந்து உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இத்துடன் சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.